அதிகாரங்களையும் கதிரைகளையும் தக்க வைத்துக் கொள்வதற்காக கொள்கை பிடிப்பில்லாதவர்களோடும் கூட்டு வைத்துக் கொள்ளலாம் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆட்சி அமைக்கிறதுக்காக சேர்ந்துட்டோம்னா கொள்கை முரண்பாடுகளை கைவிட்டுட்டீர்களா அல்லது நீங்கள் சேர்ந்துட்டீர்களா கொள்கையை கைவிட்டீர்களா என்றெல்லாம் பேச முடியாது. அரசியல் கூட்டுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இது கொள்கை அடிப்படையிலான கூட்டா அல்லது ஆசனங்களை பங்கீடு செய்வதற்கான கூட்டா என்பது மக்களால் வேறு பிரித்து அறிய முடியாத அளவுக்கு பரபரப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. மக்களாட்சி நடக்க வேண்டும் என்று சொன்னால் ஏதோ இரண்டு தரப்புகள் கொள்கையை சமரசம் செய்யவும் தேவையில்லை, கொள்கையிலிருந்து விலகவும் தேவையில்லை. அது அவர்களுடைய கொள்கை அவர்கள் இருக்கட்டும், எங்களுடைய கொள்கை எங்களுடைய. இந்த கட்சிகளுக்கிடையே கொள்கை முரண்பாடு என்பது அப்படியாக இருந்தால் அந்த கட்சிகள் மக்களுக்கான அல்லது இனத்திற்கான அரசியலை செய்யவில்லை என்று எடுத்துக்கொள்ளலாமா? கட்சிகளுக்கு இடையிலான கொள்கை முரண்பாடு என்பதற்கு அப்பால் கட்சிகள் ஆசனங்களை பங்கிடுவதில் தேர்தல் காலத்திலே முரண்பட்டுக் கொள்கின்றன என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எங்களை பிரித்தாள வேண்டும் என்ற தந்திரத்தோடு ஸ்ரீலங்காவினுடைய புலனாய்வு அமைப்புகளாக இருக்கலாம், பிற நாடுகளினுடைய புலனாய்வு அமைப்புகளாக இருக்கலாம், அவையெல்லாம் செயற்படுகிறது என்று எங்களுக்கு நன்றாக தெரிந்தும் நாங்கள் அதற்கு இடம் கொடுத்து கொண்டிருக்கிறோமா என்ற கேள்வி மக்களிடம் மிகப்பெரிய ஒரு ஆதங்கமாக இருக்கிறது. இன்று ஜனநாயக வழியிலே திரும்பி இருக்கக்கூடிய கட்சிகள் காலத்துக்கு காலம் யுத்தம் நடைபெற்று கொண்டிருந்த காலங்களிலே ஏதோ ஒரு புலனாய்வு அமைப்பு அல்லது ஏதோ ஒரு நாடு அல்லது ஏதோ ஒரு சக்தியோடு தமிழ் மக்களுக்கு எதிரான நிலைப்பாடுகள் கூட இருந்திருக்கிறார்கள். வணக்கம், இது சக்கரவியூகம். வார்த்தையினம் வாழ்கொண்டு கருத்துக்களோடு மோதுகின்ற களம். இன்றைய நாளும் தமிழ் தேசிய பரப்பிலே மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய தேர்தல் கூட்டுகள் தொடர்பாக பேசப்போகிறோம். குறிப்பாக நம்மோடு யாழ் மாநகர சபையினுடைய முன்னாள் முதல்வர் சட்டத்தரணி விஸ்வலிங்கம் மணிவண்ணன் நம்மோடு இணைந்து கொள்கிறார். வணக்கம். வணக்கம். குறிப்பாக இப்போது அரசியல் கூட்டுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இது கொள்கை அடிப்படையிலான கூட்டா அல்லது ஆசனங்களை பங்கீடு செய்வதற்கான கூட்டா என்பது மக்களால் வேறு பிரித்து அறிய முடியாத அளவுக்கு பரபரப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் உங்களுடைய பார்வையில் இந்த தமிழ் தேசிய அரசியல் எப்படி இருக்கிறது? தமிழ் தேசிய அரசியல் என்பதை பொறுத்தவரையிலே இப்பொழுது உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் நடைபெற்று முடிவடைந்திருக்கின்றன. உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் முடிவடைந்த நிலையிலே எந்த ஒரு சபையிலும் நான் நினைக்கின்றேன் கிளிநொச்சியிலே 2 சபைகள், அதை போன்று ஒரு சில சபைகளை தவிர மற்ற சபைகளிலே எந்த ஒரு கட்சியும் தனித்து ஆட்சி அமைக்க முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். இந்த தேர்தல் பொறிமுறையிலே இருக்கக்கூடிய ஒரு குறைபாடாக கடந்த தேர்தலிலும் பலராலும் சுட்டிக்காட்டப்பட்டது. அதுவே இந்த தேர்தலும் பிரதிபலித்திருக்கிறது. அது வடக்கு கிழக்கு மாத்திரமல்ல, இலங்கை முழுவதிலும் எந்த ஒரு கட்சியும் அறுதி பெரும்பான்மையை பெறுகின்ற என்கின்ற ஒரு விடயம் மிக அரிதாகவே நடந்து இருக்கிறது. ஆகவே இந்த சூழ்நிலையில் கட்டாயமாக இந்த உள்ளூராட்சி மன்றங்களை ஆட்சி அமைக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு நிர்பந்தம் எல்லா கட்சிகளுக்கும் இருக்கிறது. அந்த வகையிலே ஒவ்வொரு கட்சிகளும் மற்றைய கட்சிகளோடு கூட்டிணைய வேண்டிய அவசியம் எழுந்திருக்கிறது. இது தவிர்க்கப்பட முடியாத ஒரு நிலைமை. இல்லாவிட்டால் ஆட்சி அமைப்பது என்பது முடியாத காரியமாக இருக்கிறது. ஆகவே இந்த சூழ்நிலையில் ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுக்கு வாய்ப்பான அணிகளோடு, பொருத்தமான அணிகளோடு தங்களை கூட்டு வைத்துக் கொள்கிறார்கள். அந்த கூட்டுகளுக்கு தாங்கள் விரும்பிய பெயர்களை சிலர் வைத்துக் கொள்கிறார்கள். தங்களை திருப்திப்படுத்துவதற்காக அல்லது மக்களை இப்படி சொன்னால்தான் அவர்கள் தங்களை ஏற்றுக்கொள்வார்கள் அல்ல நம்புவார்கள் என்ற நம்பிக்கையில் மக்களை ஏமாற்றுவதற்காகவோ என்னவோ ஒவ்வொரு கூட்டுகளுக்கும் ஒவ்வொரு பெயர்களை வைத்துக் கொள்கிறார். ஆனால் என்னை பொறுத்த மட்டிலே இந்த கூட்டு என்பது உள்ளாட்சி மன்றங்களிலே ஆட்சி அமைப்பதற்கான வெறும் கூட்டு மட்டும்தான். அதுக்கு ஒவ்வொரு கட்சிகளும் தங்களது விரும்பிய பெயர்களை பார்த்துக் கொள்வார். ஆனால் குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் நீங்களும் கூட ஒரு கூட்டை ஏற்படுத்தி இருக்கிறீர்கள். நல்லூர் பிரதேச சபைகளை ஆட்சி அமைப்பதற்காக இலங்கை தமிழரசு கட்சியுடனான ஒரு கூட்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக இது ஒரு கொள்கை அளவினானது அல்ல, ஆட்சி அமைப்பதற்காக, அதிகாரங்களை கைப்பற்றுவதற்காக. அப்படியா? நிச்சயமாக அதிகாரங்களை கைப்பற்றுவதற்காக என்பதற்கு அப்பாலே நிச்சயமாக நல்லூரிலே ஒரு ஆட்சி அமைக்கப்பட வேண்டும். சபையை கலைத்து விட முடியாது. ஆகவே இந்த 2 தரப்புகள் ஒருங்கிணைந்தால் ஒரு இறுக்கமான அல்லது ஒரு உறுதியான ஆட்சியை ஏற்படுத்த முடியும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். நல்லூர் பிரதேச சபையிலே மொத்தம் 20 ஆசனங்கள் இருக்கின்றன. அதிலே 11 ஆசனங்களை வைத்திருக்கின்ற அணிதான் நிச்சயமாக ஆட்சியை கைப்பற்ற முடியும். அந்த வகையிலே பார்த்தால் எங்களுக்கு 6 ஆசனங்கள் இருந்தன, தமிழரசு கட்சிக்கு 7 ஆசனங்கள் இருந்தன, என்பிபிக்கு 3 ஆசனங்கள், ஜனநாயக கூட்டணி டிடிஎன்ஏ என்று சொல்லப்படுகிற சங்கு அணிக்கு 3 ஆசனங்கள், இபிடிபிக்கு 1 ஆசனம். இந்த வகையிலே நாங்களும் தமிழரசு கட்சி முனைகின்ற போது மாத்திரம்தான்
11 ஆசனங்களை தாண்டி செல்லக்கூடிய நிலைமை அங்கே இருக்கிறது. சங்கோடு சென்றால் 9 ஆசனங்கள் மட்டும்தான் அங்கே கிடைக்கும். 11 ஆசனங்களுக்கு எங்களுக்கு 2 ஆசனங்கள் பற்றாக்குறையாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் தமிழரசு கட்சியோடு அந்த நிர்வாகத்தை இவ்வாறு அமைத்துக் கொள்வது என்ற பேச்சுவார்த்தையில் ஒரு இணக்கப்பாடு ஏற்படுத்தி நாங்கள் நல்லூர் பிரதேச சபையிலே முதல் 2 ஆண்டுகளுக்கு நாங்களும் அடுத்த 2 ஆண்டுகளுக்கு தமிழரசு கட்சியும் ஆட்சி செய்வதற்கான இணக்கப்பாட்டை ஏற்படுத்தியிருக்கோம். ஆனால் குறிப்பிட்டு சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் உங்களுடைய தமிழ் மக்கள் கூட்டணியினுடைய செயலாளர் நாயகம் சி.வி. விக்னேஸ்வரன் அவர்கள் தமிழரசு கட்சியில் இருந்து பிரிந்து வந்தவர். கொள்கை அடிப்படையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய முரண்பாடு காரணமாக இப்போது தமிழரசு கட்சியோடு ஒரு கூட்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்படியாக இருந்தால் அதிகாரங்களையும் கதிரைகளையும் தக்க வைத்துக் கொள்வதற்காக கொள்கை பிடிப்பில்லாதவர்களோடும் கூட்டு வைத்துக் கொள்ளலாம் என்று எடுத்துக்கொள்ளலாம். இல்லை, அப்படி என்று நீங்கள் இதை பார்க்க முடியாது. நான் அதான் சொன்னேனே, ஏதோ ஒரு தரப்போடு நாங்கள் இணக்கப்பாட்டை ஏற்படுத்தாமல் நாங்கள் ஆட்சி அமைக்க முடியாது. அவ்வாறு நாங்கள் எந்த ஒரு தரப்போடு போனாலும் எங்களுக்குள்ளே கொள்கை முரண்பாடு இருந்திருக்கிறது. இல்லை என்றால் நாங்கள் எல்லோரும் ஒரே அணியிலே போட்டிக்கிட்டு இருப்போம். கொள்கை முரண்பாடு ஏதோ ஒரு முரண்பாடு இருந்திருக்கிறது. அதனால் தான் நாங்கள் பிரிந்து நின்று போட்டிக்கிட்டோம். ஆகவே இன்று ஆட்சி அமைக்கிறதுக்காக சேர்ந்துட்டோம் என்றால் கொள்கை முரண்பாடுகளை கைவிட்டுட்டீர்களா அல்லது நீங்கள் சேர்ந்துட்டீர்களா கொள்கையை கைவிட்டீர்களா என்றெல்லாம் பேச முடியாது. இதிலே இணக்கப்பாட்டை ஏற்படுத்தாவிட்டால் நாங்கள் சபையை கலைக்க வேண்டும், மீண்டும் தேர்தலுக்கு போக வேண்டும். எவ்வாறு மீண்டும் தேர்தலுக்கு போனால் ஒரு கட்சிக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்கும் என்பதற்கு என்ன உத்தரவாதம் இருக்குது? ஆகவே மக்களாட்சி நடக்க வேண்டும் என்று சொன்னால் ஏதோ 2 தரப்புகள் கொள்கையை சமரசம் செய்யவும் தேவையில்லை, கொள்கையிலிருந்து விலகவும் தேவையில்லை. அது அவர்களுடைய கொள்கை அவர்கள் இருக்கட்டும், எங்களுடைய கொள்கை எங்களோடு இருக்குது. ஆனால் ஆட்சி அதிகாரங்களை உள்ளூராட்சி மன்றம் என்பது உள்ளூர் களத்திலே மக்களுக்கான அடிப்படை அபிவிருத்திகளை அடிப்படை வேலை திட்டங்களை செய்வதற்கான ஒரு களம். அந்த களத்திலே 2 தரப்புகள் இணைந்து ஆட்சி அமைக்க வேண்டிய நிர்பந்தத்திலே 2 தரப்புகள் இணைகின்றன. அவ்வளவுதான். இதில் கொள்கையை கைவிட்டதென்றோ அல்ல கொள்கையை ஏற்றுக்கொண்டதென்றோ எதுவும் கிடையாது. நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள், அப்படி கொள்கை முரண்பாடு இல்லாவிட்டால் நாங்கள் எல்லோருமே ஒன்றுபட்டு தேர்தலில் எந்த ஒரு தரப்போடு நாங்கள் சேர்ந்தாலும் அதில் கொள்கை வித்தியாசம் இருக்கிறது. நிச்சயமாக நீங்கள் கொள்கை வித்தியாசம் என்ற ஒரு கருத்தை குறிப்பிடுகிறீர்கள். நான் கேட்கக்கூடிய கேள்வி, இந்த கொள்கை என்பது நாங்கள் எல்லோருமே அரசியல் செய்வது தமிழ் இனத்திற்கான ஒரு அரசியலை செய்து கொண்டிருக்கிறோம். இனத்தினுடைய அரசியல் இலக்கு என்பது ஒரு குறிப்பிட்டு வரையப்பட்ட ஒன்றாக இருக்கும். அப்படியாக இருந்தால் இந்த கட்சிகளுக்கிடையே கொள்கை முரண்பாடு என்பது அப்படியாக இருந்தால் அந்த கட்சிகள் மக்களுக்கான அல்லது இனத்திற்கான அரசியலை செய்யவில்லை என்று எடுத்துக்கொள்ளலாமா? என்னை பொறுத்தமட்டிலே கட்சிகளுக்கு இடையிலான அந்த கொள்கை முரண்பாடு என்று பச்சையாக சொல்ல வேண்டுமாக இருந்தால், வெளிப்படையாக பேச வேண்டுமாக இருந்தால், கட்சிகளுக்கு இடையிலான கொள்கை முரண்பாடு என்பதற்கு அப்பால் கட்சிகள் ஆசனங்களை பங்கிடுவதில் தேர்தல் காலத்திலே முரண்பட்டுக் கொள்கின்றன என்பதுதான் யதார்த்தமான உண்மை. தமிழ் மக்களுக்கு எந்த அரசியல் தீர்வு திட்டம் பெற வேண்டும் என்பது தொடர்பிலே ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள முடியாதவர்களாக நாங்கள் இருக்க முடியாது என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. உண்மையிலே தமிழ் தேசிய பரப்பிலே நாங்கள் தமிழ் மக்களுடைய உரிமைக்காக போராடுகின்றோம் என்று சொல்கின்றவர்கள் எல்லோரும் ஒரு அணியாக ஒரே கொள்கை திட்டத்தை வரைந்து முன்னெடுக்க முடியும். ஆனால் அவர்கள் தேர்தல் காலத்தில் ஒன்றாக இருப்பது கிடையாது. ஏனென்றால் அந்த தேர்தலிலே போட்டியிட வேண்டும், தேர்தலிலே வெற்றி பெற வேண்டும் என்கின்ற ஆதங்கங்களுக்காக கதிரைகளுக்காக பிரச்சனை நடக்கிறது என்பதை நாங்கள் உண்மையான அந்த யதார்த்தத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஆகவே அந்த முரண்பாடுகளால் பலர் பிரிந்திருக்கிறார்கள். அதுக்கு நாங்கள் கொள்கை முரண்பாடு என்று மக்களை திருப்திப்படுத்துவதற்காக சொல்லிக் கொள்வது வழமை இந்த அரசியல் தலைவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் என்னை பொறுத்த மட்டிலே நாங்கள் ஒன்றிணைந்து பயணிக்க வேண்டும் என்பதில் மாற்றுக்கிறது இடமில்லை. ஆனால் இதிலே நீங்கள் சில விடயங்களையும் நீங்கள் பார்க்க வேண்டும். வெளிப்படையாக பேசுகின்ற பொழுது சில அரசியல் கட்சிகளுக்கு சில நிகழ்ச்சி நிரல்கள் ஆரம்ப காலங்களில் இருந்திருக்கிறது. யுத்த காலத்திலே நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் சில அரசியல் கட்சிகள் ஒவ்வொரு தரப்புகளோடு கூட்டாக சேர்ந்திருக்கின்றன. நான் கூட்டென்று சொல்வது அரசாங்கத்தோடு நேரடியாக இணைந்து செயற்பட்டவர்கள், இந்திய இராணுவத்தோடு நேரடியாக இணைந்து செயற்பட்டவர்கள் என்று பலர் இன்று ஜனநாயக வழியிலே இருக்கிறார். ஆகவே எனக்கு இந்த தேர்தல் பங்கீடுகள், தேர்தல் ஆசன மோதல்களுக்கு அப்பாலும் இவர்கள் எவ்வாறு சுயாதீனமாக தமிழ் மக்களுடைய தேசிய அரசியலை முன்னெடுப்பார்கள் என்கின்ற நியாயமான அச்சம், கேள்விப்பாடு எனக்கு இருக்கிறது. ஆனால் அதை தூக்கி நிறுத்தி எங்களுடைய இனத்தினுடைய பலத்தை வெளிப்படுத்த வேண்டிய நிலையிலே நாங்கள் உள்ளகமாக முரண்பட்டு கொள்ளாமல் எவ்வாறு
ஒன்றிணைந்து பயணிக்கலாம் என்பதை கட்சிகள் பரிசீலனை செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய தொடர்ச்சியான கோரிக்கையாக இருந்து வருகிறது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு விடயம் குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு இலக்கின் அடிப்படையில் செயற்பட்டு கொண்டிருக்கிறோம். இனத்தினுடைய ஒரு வேட்கை இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வேட்கையை குறித்தான் நாங்கள் மக்களிடம் வாக்கு கேட்கிறோம். இப்படி இருக்கக்கூடிய சூழலில் எங்களை பிரித்தாள வேண்டும் என்ற தந்திரத்தோடு ஸ்ரீலங்காவினுடைய புலனாய்வு அமைப்புகளாக இருக்கலாம், பிற நாடுகளினுடைய புலனாய்வு அமைப்புகளாக இருக்கலாம், அவையெல்லாம் செயற்படுகிறது என்று எங்களுக்கு நன்றாக தெரிந்தும் நாங்கள் அதற்கு இடம் கொடுத்து கொண்டிருக்கிறோமா என்ற கேள்வி மக்களிடம் மிகப்பெரிய ஒரு ஆதங்கமாக இருக்கிறது. இதற்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீர்கள்? குறிப்பாக நீங்கள் தமிழ் தேசிய அரசியல் பரப்பிலும் தமிழர்களுடைய பண்பாட்டு தலைநகரம் என்று சொல்லக்கூடிய யாழ்ப்பாணத்தினுடைய மாநகர சபையினுடைய ஒரு முதல்வராக இருந்திருக்கிறீர்கள். ஆகவே பொறுப்பு வாய்ந்த ஒரு அரசியல் பிரதிநிதியாக உங்களுடைய பதில் எப்படி இருக்கு? இல்லை, அதான் நான் ஏற்கனவே சொன்னேன். துரதிருஷ்டவசமாக 2009 யுத்தம் முடிவடைவதற்கு முன்னர் அரசியல் செய்தவர்கள், அரசியல் செய்த கட்சிகள் எல்லாமே ஏதோ ஒரு தரப்போடு இணைந்து செயல்பட்டவர்கள். அரசாங்கத்தோடு அல்லது இந்தியாவோடு, இந்திய இராணுவம் யுத்தம் நடைபெற்றுகின்ற காலப்பகுதியில் இந்திய இராணுவத்தோடு என்று பல்வேறு காலகட்டங்கள் இன்று ஜனநாயக வழியிலே திரும்பி இருக்கக்கூடிய கட்சிகள் காலத்துக்கு காலம் யுத்தம் நடைபெற்று கொண்டிருந்த காலங்களிலே ஏதோ ஒரு புலனாய்வு அமைப்பு அல்லது ஏதோ ஒரு நாடு அல்லது ஏதோ ஒரு சக்தியோடு தமிழ் மக்களுக்கு எதிரான நிலைப்பாடுகளில் கூட இருந்திருக்கிறார்கள். தமிழ் விடுதலை புலிகள் மக்களோடு நின்று போராடி கொண்டிருந்த காலத்திலே மற்ற அமைப்புகள் உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு காலப்பகுதியிலே ஒவ்வொருவர், நான் அதை பெயர் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய தேவையில்லை, அது மக்களுக்கும் தெரியும். இன்று அவர்கள் ஜனநாயக நீரோட்டத்துக்குள் வந்து அதில் சிலர் தமிழ் தேசிய நிலைப்பாட்டை வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு முதலே சிலர் தமிழ் விடுதலை புலிகளாலே ஜனநாயக நீரோட்டத்துக்குள் கொண்டு வரப்பட்டு தமிழ் தேசிய நிலைப்பாட்டிலே விடப்பட்டும் இருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் இன்று சுயாதீனமாக இயங்குகிறார்களா இல்லையா என்பதெல்லாம் கேள்விக்குரிய ஒரு விடயமாக இருக்குது. நீங்கள் அவ்வாறு பார்த்தால் சுயாதீனமாக இங்கு தமிழ் மக்களுடைய நலன் சார்ந்து செயற்படக்கூடிய ஒரு தரப்பை நாங்கள் உருவாக்க வேண்டுமாக இருந்தால் யுத்த காலத்துக்கு முற்பட்ட காலத்திலே இயங்கிய அரசியல் தலைவர்களையும் அரசியல் கட்சிகளையும் நாங்கள் தமிழ் மக்கள் கைவிட வேண்டும். கைவிட்டால் மாத்திரமே இங்கு ஒரு புதிய அரசியல் சக்தியை உருவாக்க வேண்டும். அப்படி என்றால் யுத்தத்துக்கு முன்னர் அல்லது யுத்தம் நடைபெற்றிருக்கின்ற காலத்திலே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிடிக்குள் இருந்தவர். அப்படியாக இருந்தால் கடந்த காலங்களில் இந்தியாவோடும் ஸ்ரீலங்காவினுடைய இராணுவ தரப்புகளோடும் துணை ஆயுதப்படைகளாக இருந்தவர்கள் இப்போது தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் இருக்கிறார்கள். அவர்கள் தமிழ் மக்களிடமும் தமிழ் தேசியம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்னமும் அவர்கள் அந்த தொடர்பை பேணிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு அர்த்தப்பாடுகள் கொள்ள முடியும். அதாவது அவர்கள் பிரித்தாடுகின்ற அந்த கடந்த கால தந்திரங்களை இப்போதும் உங்களுக்குள்ளிருந்து நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்று நான் எனக்கு அவ்வாறு ஒரு இப்பொழுதும் தொடர்பு பேணுகிறார்கள், பிரச்சனைப்படுகிறார்கள் என்றெல்லாம் நான் குற்றஞ்சாட்டவோ அல்லது முரண்படவோ விரும்பவில்லை. ஆனால் அவர்கள் இப்பொழுது 100% சுயாதீனத்தோடு இருக்கிறார்கள் என்று அறுதியும் உறுதியுமாக உங்களுக்கு என்னால் தெரிவிக்க முடியாது என்பதை மட்டும் தெரிவித்துக் கொள்வேன். எனக்கு அந்த உத்தரவாதத்தையோ கரண்டியையோ உங்களுக்கு தர முடியாது, மக்களுக்கும் தர முடியாது. அவர்கள் 100% சுயாதீனமாக இப்பொழுது தமிழ் மக்களுடைய தேசிய விடுதலைக்காக செயற்படுகிறார்கள். அவர்களுக்கு எந்த அழுத்தமும் இல்லை, எந்த பிடியும் இல்லை, எந்த தொடர்புகளும் இல்லை என்று நான் உங்களுக்கு சொல்ல முடியாது. அது எவராலும் சொல்ல முடியாது. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் இந்த தரப்புகள்லாம் தமிழ் தேசிய அரசியலை பேசிக்கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமை இருக்கிறது. அல்லது ஒரு புதிய தரப்பு இங்கு தோற்றம் பெற வேண்டும். யுத்த காலத்திலே இயங்கிராத, அரசியல் செய்திராத ஒருவர் அல்லது ஒரு அரசியல் கட்சி இங்கு முகிழ்த்தள வேண்டும். அந்த காலத்தை, அந்த ஒரு உருவாக்கத்துக்கான ஆரம்பம் அல்லது நிகழ்கின்ற வரை, அல்லது அவ்வாறான ஒரு புதிய சக்தி இந்த மண்ணிலே தோற்றம் பெற்று மக்களாலே அங்கீகரிக்கப்படுகின்ற வரை இந்த ஒரு இடைமாறு காலம் இருக்கிறது. அந்த இடைமாறு காலத்தை இவர்கள்லாம் நிரப்பிக் கொண்டிருக்க போகின்றார். இந்த இடைமாறு கால நிரப்புகையை செய்கின்ற இந்த தரப்புகளை எவ்வாறு தமிழ் தேசியத்தோடு கொண்டு செல்வது என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. என்னை பொறுத்தமட்டிலேயே இவர்கள் 100% சுயாதீனமாக தமிழ் மக்களை வழிநடத்துகிறார்களா இல்லையா என்று நாங்கள் ஒவ்வொருவரையும் குற்றம் காண்பதை விடுத்து, இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்திலே அழுத்தத்தை பிரயோகித்து தமிழ் தேசிய வாதத்தை முன்னெடுக்கின்ற அல்லது ஆக குறைந்தது பேச்சிலாவது தமிழ் தேசியத்தை வலியுறுத்துகின்ற தரப்புகளாக நாங்கள் பேணி வைத்திருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் எதிர்பார்க்கின்ற சுயாதீனமான இத்தகைய
அழுத்தங்களுக்கும் பிடிகளுக்குள்ளும் கடந்த காலங்களில் இருந்திருக்காத ஒரு தரப்பு இங்கு மக்களுடைய அங்கீகாரத்தை பெற்று வளர்கின்ற வரையான காலப்பகுதியை நாங்கள் கையாள வேண்டிய தேவையில் இருக்கின்றோம். ஆகவே இந்த இடைமாறு காலத்தை இந்த கட்சிகளை வைத்துத்தான் நாங்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. ஆனால் திரு மணிவண்ணன் அவர்களே, குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், நீங்கள் கூறி இருக்கக்கூடிய அந்த அடைவுகளோடு இருக்கக்கூடிய ஒரு கட்சி உங்களுடைய தமிழ் மக்கள் கூட்டணி. குறிப்பாக உங்களுடைய செயலாளர் நாயகம் சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் யுத்த கால பகுதியில் அரசியலில் ஈடுபடவில்லை. அதே போன்றுதான் உங்களுடைய கூட்டணியுடைய ஆரம்பத்தில் இருந்து இப்படியாக இருக்கிறது. இதே நேரத்திலே மக்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்விதான், அரசியல் ரீதியாக தேடப்படுபவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. தமிழ் மக்கள் பேரவையாக சி வி விக்னேஸ்வரன் அவர்களுடைய தலைமையில் ஒரு இயக்கம் அல்லது கூட்டு உருவாக்கப்பட்ட போது பலத்த ஆதரவோடு இருந்தீர்கள். ஏன் இப்போது அந்த ஆதரவு குறைந்திருக்கிறது என்ற ஒரு கேள்வி எழுகிறது. இதற்கான உங்களுடைய பதில் எப்படி இல்லை, நிச்சயமாக தமிழ் மக்கள் பேரவை உருவாக்கப்பட்டது. அது அந்த பேரவையினுடைய உருவாக்கத்திலே சில அடிப்படை கோட்பாட்டு தவறுகள் இருக்கிறதை அதுதான் அதனுடைய தோல்விக்கு காரணமாகவும் பல இடங்களில் சுட்டிக்காட்டப்படுகிறது. குறிப்பாக அது சிவில் சமூகங்களையும் அரசியல் கட்சிகளையும் ஒன்றாக இணைத்து உருவாக்கப்பட்ட ஒரு விடயம். அது அடுத்த தேர்தலோடு அதனுடைய கதை முடிவடைந்து விட்டது. அதுதான் அதனுடைய உண்மை தன்மை. அதாவது 2015 தேர்தலின் பிற்பாடு பாராளுமன்ற தேர்தலின் பிற்பாடு உருவாக்கப்பட்ட அந்த தமிழ் மக்கள் பேரவை 2018 உள்ளூராட்சி மன்ற தேர்தலோடு உடைந்து விட்டது. ஏனென்றால் அதில் இருந்த அரசியல் கட்சிகள் ஒரு நிலைப்பாட்டில் இருக்கவில்லை. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 3 தரப்பாக உடைந்தன. அதிலே தமிழ் மக்கள் பேரவையை தோல்வியடைய செய்வதில் அல்லது உடைத்தளிப்பதிலே திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் மிக தீவிரமாக செயற்பட்டு அதை இல்லாமல் செய்வதற்கு மிக காரணமாக இருந்தவர். இவ்வாறான சூழ்நிலையில் தான் தமிழ் மக்கள் பேரவை தோல்வியடைந்தது. நாங்கள் இன்று இயங்கிக் கொண்டிருக்கின்றது ஒரு புதிய ஒரு அரசியல் கட்சி. 3 வருடங்கள்லாம் இந்த கட்சி தமிழ் மக்கள் கூட்டணி ஆரம்பிக்கப்பட்டு 3 வருடங்கள்லாம் இருக்கிறது. நீங்கள் சொன்னது போல இந்த தமிழ் மக்கள் கூட்டணிக்கு ஆயுத போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருந்த காலத்திலே எந்த ஒரு தரப்போடும் நாங்கள் இணைந்து அல்லது இராணுவத்தோடு அல்லது வெளி புலனாய்வு நிறுவனங்களோடு நாடுகளோடு இணைந்து செயற்படாத ஒரு தரப்பாக, தூய்மையான தரப்பாக தமிழ் மக்கள் கூட்டணி இருக்கிறது. தமிழ் தேசிய அரசியலை தமிழ் மக்கள் கூட்டணி மிக தீவிரமாக உறுதியாக முன்னெடுத்து வருகிறது. எதிர்வருங்காலங்களிலே தமிழ் மக்களுடைய அங்கீகாரம் எங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அவ்வாறு கிடைக்கப் போகின்ற பட்சத்தில், தமிழ் மக்கள் எங்களை அங்கீகரிக்கின்ற பட்சத்தில் ஒரு சுயாதீனமான ஒரு தமிழ் மக்களுக்காக செயற்படுகின்ற ஒரு அமைப்பை நாங்கள் இங்கே உருவாக்கி கொள்ள முடியும். ஆனால் திரு சட்டத்தரணி மணிவண்ணன் அவர்களே, கடந்த சக்கரவியூகம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட செல்வராஜா கஜேந்திரன் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு விடயம், தமிழ் மக்கள் பேரவையினுடைய அரசியல் வரவை அடுத்த தேர்தலிலே தேர்தல் விஞ்ஞாபனமாக முன்னிறுத்தப் போவதாக தாங்கள் கூறியதாகவும், அதற்கு சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அல்லது அதற்கு ஒரு தடையாக இருந்தார் என்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். இதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள், உங்களுடைய கட்சியினுடைய செயலாளர் நாயகம்? அவ்வாறு தடை விதித்ததாக எனக்கு தெரியவில்லை. நாங்கள் 2018 உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அதைத்தான் தமிழ் மக்கள் பேரவையினுடைய தீர்வு திட்டத்தை தான் நாங்கள் எங்களுடைய தீர்வு திட்டமாக நாங்கள் முன்வைத்திருந்தோம். ஆனால் தமிழ் மக்கள் பேரவையிலே அங்கம் வகித்த கட்சிகளை ஒருங்கிணைக்க தவறிவிட்டார்கள். அந்த கட்சி கிட்டத்தட்ட 3ஆக பிளவு அடைந்திருந்தது. ஒன்று புலட் அமைப்பு, தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று வீட்டு சின்னத்திலும், சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களுடைய தரப்பு ஆனந்த சங்கரியோடு சேர்ந்து உதயசூரியன் சின்னத்திலும், நாங்கள் சைக்கிள் சின்னத்திலும் போட்டிக்கிட்டு இருந்தோம். ஆனால் எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே நாங்கள் தமிழ் மக்கள் பேரவையினுடைய தேர்வு திட்டத்தை முன்னிறுத்தித்தான் நாங்கள் எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை நாங்கள் வெளியிட்டிருந்தோம் அல்லது எங்களுடைய பிரச்சாரங்களை செய்திருந்தோம். அதுக்கு எவரும் தடை விதிக்கவும் முடியாது, தடை விதிக்கவும் இல்லை. ஆனால் நாங்கள் அப்பொழுது ஒரு பேரை நாங்கள் பயன்படுத்தியிருந்தோம், தமிழ் தேசிய பேரவை என்று. இப்பொழுது அவர்கள் அதைத்தான் பயன்படுத்துகிறார்கள். அந்த தமிழ் தேசிய பேரவை என்ற பெயரை நான் தான் சூட்டினேன். உண்மையில் அதற்கு ஒரு சிறு சலசலப்பு வந்தது. தமிழ் மக்கள் பேரவையும் தமிழ் தேசிய பேரவையும் மக்களை குழப்புகின்ற ஒரு பெயராக இருக்கிறது என்கின்ற ஒரு சலசலப்பு அப்பொழுது ஏற்பட்டிருந்தது. அது மட்டும்தான் எனக்கு தெரியும். சரி, இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் இப்போது தமிழரசு கட்சியோடு ஒரு கூட்டணிவை மேற்கொண்டிருக்கிறீர்கள். குறிப்பாக தமிழரசு கட்சியோடு என்று சொன்னாலும் ஒரு சுமந்திரன் தரப்போடு கூட்டணிவை ஏற்படுத்தி இருக்கிறீர்கள் என்பதுதான் வெளிப்படையான ஒரு பேச்சாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே சம நேரத்திலே திரு சுமந்திரன் அவர்களுடைய தரப்பு EPDPயுடன் ஒரு தொடர்பை ஏற்படுத்தியது மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. அந்த ஒருங்கிணைவை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இல்லை, நாங்கள் தமிழரசு கட்சியினுடைய தற்போதைய தலைமையுடன் தான் பேச முடியும். அவர்களுடன் தான் ஏதாவது ஒரு இணக்கப்பாட்டை அல்லது புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை செய்ய முடியும். நீங்கள் சொல்லுங்கள், தமிழரசு கட்சியோடு உத்தியோகபூர்வமாக நாங்கள் ஒரு இணக்கப்பாட்டு அல்லது ஒப்பந்தத்துக்கு போக வேண்டும் என்றால் யாரோடு செல்லவது?
சிவிகே சிவஞானம் அல்லது சுமந்திரன். சுமந்திரன் இந்த ரெண்டு பேரும் தான் இருக்கார். அதனுடைய தலைவர் சிவிகே சிவஞானம், அதனுடைய பொதுச் செயலாளராக திரு சுமந்திரன் இருக்கார். வேறு யாரும் இருந்தால் நாங்கள் அவர்களோட ஒப்பந்தம் செய்யலாம் என்றால் நாங்கள் செய்ய முடியும். ஆனால் அது உத்தியோகபூர்வமான ஒப்பந்தமா? இல்லை. ஆகவே நாங்கள் இன்று அந்த தலைமை பொறுப்பில் வகிப்பவர்களோடு நாங்கள் பேச்சுவார்த்தைகளை நடத்தினோம், அவர்களோடு ஒப்பந்தங்களை செய்தோம். அதுதான் சட்ட ரீதியானதும். நாங்கள் அதில் இருக்கிற இன்னும் ஒருவரோடு செய்கிற ஒப்பந்தத்துக்கு இந்த சட்ட வேலிதும் கிடையாது. அந்த வகையிலே நாங்கள் திரு சுமந்திரனோடும் சிவிகே சிவஞானம் அவர்களோடும் பேசித்தான் இந்த இணக்கப்பாட்டுக்கு வந்து பின்னர் ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டிருக்கு. ஆனால் தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடிய அனைவரோடும் எங்களுக்கு நல்ல தொடர்பும் இருக்கிறது. அது மட்டுமல்ல, தமிழரசு கட்சி மட்டுமல்ல, நான் சங்கு கட்சியிலே அங்கம் வகிக்கின்றவர்களோடும் நாங்கள் நல்ல தொடர்பில் தான் இருந்திருக்கிறோம். அவர்களோடும் எங்களுக்கு இந்த முரண்பாடும் கிடையாது. ஆனால் நல்லூரிலே வலுவான ஆட்சி அமைப்பதற்கு சங்கும் தங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தருவதற்கு விரும்பினார்கள். நாங்களும் அவர்களோடும் பேசினோம். ஆனால் அந்த ஆதரவு எங்களுக்கு போதாது. 3 மட்டும் கொண்டு வந்தால் 6 3 9 பேர் தான் எங்களுக்கு வரும். ஆகவே எங்களாலே 11 பேரை பெறுவதற்கு வேறு மக்களோடு பேச வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகவே அதை விடுத்து இவர்களும் இணங்குகிறார்கள். ஆகவே 7 6 சேர்க்கின்ற பொழுது 13. அதுதான் ஒரு வலுவான ஆட்சியாக இருக்கும் என்பது என்ற அடிப்படையிலேயே நாங்கள் தமிழரசு கட்சியோடு நல்லூரில் ஆட்சி அமைப்பதற்காக மட்டும் ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொண்டோம். சரி, எப்படி இருக்கக்கூடிய நிலையில் நான்கு ஆரம்பத்தில் கேட்பது போல என்ன ஒரு விடயம், நீங்கள் சுமந்திரன் அவர்கள் இபிடிபியோடு சொன்ன அது அவர்களுடைய கட்சியினுடைய பிரச்சனை. திரு சுமந்திரன் அவர்கள் இபிடிபியிடம் போய் கேட்டாரா அல்லது தமிழரசு கட்சி இபிடிபியிடம் சிவிகே சிவஞானம் அவர்கள் இபிடிபியோடு போய் சென்றார்களான்றது அவர்களுடைய கட்சியினுடைய பிரச்சனை. அதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. நான் தமிழரசு கட்சியினுடைய பேச்சாளரோ அல்ல தமிழரசு கட்சியுடைய உறுப்பினரோ அல்ல. அவருடைய கட்சியினுடைய நிலைப்பாடுகளுக்கும் முடிவுகளுக்கும் பதில் சொல்வதற்கு நாங்கள் அமைத்துக் கொண்டது நல்லூரில் ஆட்சி அமைப்பதற்கான ஒரு இணக்கப்பாடு. சரி, நீங்கள் ஒரு இணக்கப்பாட்டின் அடிப்படையில் அப்படியான ஒரு கூட்டை ஏற்படுத்தி இருக்கிறீர்கள். நான் கேட்டிருக்கக்கூடியது தமிழரசு கட்சி ஏபிடிபியோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இது தொடர்பாக பல்வேறு அதிர்வலைகள் இருக்கிறது. தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தரப்பினுடைய ஒரு பங்காளியாக உங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது என்று. ஏனென்று சொன்னால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார், இந்த கூட்டுணைவு தொடர்பான பேச்சுக்கள் வந்ததன் பின்பு நீங்கள் ஏபிடிபியோடு சேர வேண்டாம், நீங்கள் அந்த தொடர்பை தவிர்த்து விட்டு வாருங்கள், உங்களுக்கு நாங்கள் அனைத்தையும் தருகிறோம் என்ற மாதிரியான ஒரு கருத்தை அவர் சொல்லியிருந்தார் தமிழரசு கட்சிக்கு. தெரியாது அப்படியாக அப்படி சொல்லி இருக்கிறார். குறிப்பாக நாங்கள் உங்களுக்கு சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கான தவிசாளர் ஆவதற்கான உறுத்துக்களை தருகிறோம் என்று சொல்லி. ஆக நீங்கள் தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் இருக்கக்கூடிய ஒரு தமிழர் மக்களினுடைய பிரதிநிதியாக இதனை எப்படி பார்க்கிறீர்கள்? நான் நினைக்கிறேன் நீங்கள் சொல்லுகின்ற விடயத்திலே தவறு இருக்கிறது அல்லது பொய் இருக்கிறது. நாங்கள் நல்லூரை ஆட்சி அமைப்பது தொடர்பாக நாங்கள் சங்கு அணியோடு பேசினோம். அதனுடைய மூத்த தலைவர்களோடு நாங்கள் பேசினோம். குறிப்பாக திரு சுரேஷ் பிரேமச்சந்திரனோடு பேசியிருக்கிறோம், அனைவரோடும் பேசியிருக்கிறோம். சுரேன் குருசாமி அவர்களோடு பேசியிருக்கிறோம், கயதீபனோடு பேசியிருக்கிறோம். இதெல்லாம் நட்புறவு ரீதியான ஒரு பேச்சுவார்த்தை, இதிலே எதுவும் இல்லை. அப்பொழுது நாங்கள் பேச சென்ற சமயம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கும் ஜனநாயக டிடிஎன்ஏக்கும் இடையில் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டு விட்டது. அப்பொழுது நான் பேச்சுவார்த்தையில் முதலாவதாக கேட்ட விடயம், எங்களோடு நீங்கள் ஆட்சி அமைப்பதில் சைக்கிளினுடைய கருத்து எவ்வாறு இருக்கும், அவர்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அதை எங்களோடு வருவதற்கு இணங்குவாரா என்பதை நீங்கள் முதல் சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திடம் நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறோம், நாங்கள் இபிடிபியோடும் பேசுவோம், எங்களோடும் மானோடும் பேசுவோம், அதில் உங்களுக்கு ஆட்சேபனை இருக்கிறதா என்று நாங்கள் கேட்டோம். அவர் அதுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை, நாங்கள் இபிடிபியினுடைய ஆதரவை நீங்கள் கோரி பெறுவதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார் என்று இவர்கள் எனக்கு சொன்னார்கள். அவை முதலில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய இணக்கப்பாட்டோடு தான் அவர்கள் இபிடிபியோடு பேசினார்கள். ஆனால் இப்பொழுது மக்களுடைய விமர்சனம் வந்தவுடன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தான் சொல்லவில்லை அல்லது எனக்கு தெரியாதென்று விலகி கொண்டிருக்கிறாரே தவிர, அல்லது நான் சொல்வது பொய்யாக இருந்தால் நீங்கள் திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் அல்லது கஜதீபன் போன்றவர்களிடம் கேளுங்கள்.
நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் நான் சொல்லியிருக்கக்கூடிய அந்த கூற்றிலே தவறு அல்லது பிழை இருக்கிறது என்று சொல்லி. ஆனால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அப்படியான ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். அதேபோல அது நீங்கள் அவர்களுடைய சொன்ன கூட்டல்ல, நீங்கள் சொன்ன அந்த விடயத்தில். விடயத்தில் அதே தளத்திலே ஒரு விடயத்தை தான் செல்வராஜா கஜேந்திரனும் சொல்லியிருந்தார். இபிடிபியுடனான தொடர்பை கைவிட்டு விட்டு வாருங்கள், உங்களை நாங்கள் அரவணைத்துக் கொள்கிறோம் என்ற மாதிரி. இப்போது இருக்கக்கூடிய பிரச்சனை இல்ல, எனக்கு தெரிந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் செல்வராஜா கஜேந்திரனும் திரு சுமந்திரன் அவர்களையும் சிவிகே சிவஞானம் அவர்களையும் சந்தித்த பொழுது இபிடிபிஎஸ் சீனில் இல்லை. அவை அவர் சொல்வது பொய் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இபிடிபிஎஸ் சீனில் இல்லை. இவர்கள் 2 பேரும் கூட்டுணைந்து தமிழரசு கட்சியை தனித்து விட்ட பிறகுதான் தமிழரசு கட்சியினுடைய தலைவர் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியிடம் சென்றார். அது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். ஆகவே தங்களுடைய முன்னைய பேச்சுவார்த்தைகள் அதை சொன்னார்கள் என்று சொல்வது பச்சை பொய்யாகத்தான் இருக்க முடியும். ஆனால் இந்த விவாதம் எனக்கு தேவையற்ற விவாதம். நிச்சயமாக எனக்கு இந்த 2 கட்சிகளும் ஓடும் எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இது அவர்கள் யார் என்ன பேசினார்கள் என்பது தொடர்பாக நீங்கள் முழுமையாக அவரோடு தான் பேச வேண்டும். ஆனால் எனக்கு சொல்லப்பட்ட விடயம் திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களிடம் சரி, கைதீபன் அவர்களோடும் சரி நான் கதைத்த போது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அனுமதித்திருக்கிறார் இபிடிபியோடு பேசுமாறு. அதன் அடிப்படையிலே நாங்கள் இபிடிபியோடு பேசுகிறோம். ஏனென்றால் நீங்கள் கணக்கு பாருங்கள், ஏனைய சபைகளிலே, ஒரு சில சபைகளை தவிர ஏனைய சபைகளிலே, குறிப்பாக மானிப்பாய், வலிகாமம் கிழக்கு போன்ற பிரதேச சபைகளிலே சங்கு ஆட்சி அமைக்க வேண்டுமாக இருந்தால் அங்கு கட்டாயம் சைக்கிளினுடைய ஆதரவு மட்டும் போதாது. இபிடிபி ஆதரவளித்தால் மட்டும்தான் அவர்களுக்கு அங்கே ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் இருக்கும். அவை நான் கேட்டேன், அப்போ அந்த இடைவெளியை எவ்வாறு நீங்கள் நிரப்ப போகிறீர்கள்? அதுக்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தனக்கு ஆட்சேபனையிலே நீங்கள் பேசுங்கள் இபிடிபியோடு சொன்னதாக எனக்கு சொன்னார்கள். அதுதான் நான் சொல்ல முடியும். அது உண்மையாக சொன்னாரா இல்லையான்றது எனக்கு தெரியாது. சரி, இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் இதற்கு மேல் பேசுவதை தாண்டி இன்னும் சில விடயங்கள் பேச வேண்டும். குறிப்பாக இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய எழுச்சி யாழ் மாவட்டத்திலே, குறிப்பாக யாழ் மாநகர சபைக்குட்பட்ட பிரதேசங்களிலும் மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. என்னதான் அவர்கள் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் சரிவடைந்திருக்கிறார்கள் என்று சொன்னாலும் 2வது மிகப்பெரிய பெரும்பான்மையை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். ஆக இந்த எழுச்சியை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இல்லை, இது நீங்கள் காலம் இங்கே எங்களுடைய மக்கள் மத்தியிலே ஒரு சாரார் அரசாங்க தரப்புக்கு வாக்களிக்கின்ற போக்கு காலாகாலமாக இருந்து வருகிறது. அதிலே இது புதிய ஒரு விடயம் அல்ல. ஆட்சியிலே தென்னிலங்கையிலே யார் ஆட்சி அமைக்கிறார்களோ அவர்களுக்கு இங்கு ஒரு ஆதரவு எப்பொழுதும் இருக்கிறது. நீங்கள் கடந்த 2018ஆம் ஆண்டு தேர்தலை பாருங்கள். யூஎன்பிக்கும் இபிடிபிக்கும் எஸ்எல்எஃப்பி அங்கே ராமநாதனுடைய கட்சிக்கும் ஏராளமான உறுப்பினர்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்தார்கள். இன்று இந்த முறை அவர்களுக்கு உறுப்பினர்கள் இல்லை. அங்கு வாக்களித்தவர்கள் தான் என்பிபிக்கு வாக்களித்திருக்கிறார்கள். என்றால் இந்த முறை அவர்கள் ஆட்சி விடத்தில் இல்லை. இந்த முறை ஆட்சி விடத்தில் என்பிபி இருக்கிறது. ஆகவே உலக காலமும் ஆட்சி விடத்தில் இருந்த இபிடிபி அல்லது யூஎன்பி அல்லது எஸ்எல்எஃப்பிக்கு வாக்களித்த மக்கள் அப்படியே ஸ்விங் ஆகி என்பிபிக்கு வாக்களித்திருக்காங்க. ஆகவே யாழ்ப்பாண குடாநாட்டிலே காலத்துக்கு காலம் அரசு தரப்புக்கு வாக்களிக்கின்ற தரப்புகள், அது 2004ஆம் ஆண்டு தமிழக விடுதலை புலிகளும் தமிழக விடுதலை போராட்டம் உச்சத்தில் இருந்த போது கூட இபிடிபிக்கு ஒரு வாசனம் யாழ்ப்பாணத்தில் கிடைத்திருக்கு. அதை நாங்கள் மறக்க முடியாது. ஆகவே தமிழ் மக்கள் மத்தியிலே அந்த போக்கொன்று இருக்கிறது. குறிப்பாக யாழ்ப்பாண மக்கள் மத்தியிலே அந்த வாக்குகள் முதல் சிதறி இபிடிபி அங்கே ராமநாதன் யூஎன்பி என்று பிரிந்திருந்த எல்லாம் இம்முறை ஒன்றாகி என்பிபிக்கு விழுந்திருக்கு. இவர்களுக்கு வாக்கு சரிந்திருக்கிறது. அதான் வித்தியாசம். சரி, அப்படி இருக்கக்கூடிய அதே சம நேரத்திலே இன்னும் ஒரு விடயம் குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் தமிழ் தேசிய வாக்குகள் என்பது இந்த கடந்த பாராளுமன்ற தேர்தலோடு ஒப்பிடுகின்ற போது ஒரு வளர்ச்சி விதத்தை தான் காட்டிக் கொண்டிருக்கிறது. அதாவது ஒரு மக்களுடைய தெளிவான ஆணையை தமிழ் தேசிய கட்சிகள் பிரிந்து நின்றபடியால் அது கொஞ்சம் பிளவுபட்டிருக்கிறது. ஆனால் பெரும்பாலான ஆதரவு தமிழ் தேசிய தரப்புக்கு மீண்டும் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த சமிக்கையை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இது நல்ல ஒரு சமீட்சை. இது நீங்கள் பாராளுமன்ற தேர்தல் கணக்கையும் கூட்டி பார்த்தால் என்பிபிக்கு வரும் 80,000 வாக்குகள் வளர்ந்தன. ஆனால் மற்ற கட்சிகள் எல்லோருக்கும் சேர்த்து பார்த்தால் 1,30,000 1,40,000 வாக்குகள் கிடைத்திருக்கின்றன. வைத்தியர் அர்ச்சுனாவினுடைய வாக்கையும் கூட்டி பார்த்தால் 1,60,000 கிட்ட வாக்குகள் கிடைத்திருக்கின்றன. ஆனால் இம்முறை அந்த வாக்குகள் பிரிந்து சென்றதனால் தேர்தல் பொறிமுறையின் ஊடாக அதிக ஆசனங்களை என்பிபி பெற்றுவிட்டதை தவிர தமிழ் தேசிய வாக்குகளை நீங்கள் கூட்டினால் என்பிபிக்கு விழுந்த வாக்குகளை விட மிக அதிகமாகத்தான் அது இருக்கிறது. ஆனால் அது பிளவடைந்திருந்த காரணத்தினால் ஆசனங்கள் குறைவாக சென்று விட்டன.
சரி, நான் மீண்டும் அதே இடத்திற்கு வருகிறேன். உங்களுக்கும் நன்றாக தெரிகிறது. தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியல் தரப்பினுடைய தலைவர்களுக்கும் நன்றாக இந்த விடயம் தெரிகிறது. ஆனால் ஏன் குறைந்தபட்சம் என்றாலும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்ற மனநிலையில் இவர்கள் இருப்பதில்லை? நான் உங்களுக்கு பல்வேறு காரணங்களை சொல்லியிருக்கிறேன். ஒன்று, ஏற்கனவே நான் கலந்துரையாடியது போல ஆஹ், இவர்கள் எல்லோரும் ஒவ்வொரு தரப்புகளோடு நின்றவர்கள். அந்த அழுத்தங்கள் இருக்கிறதா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. தெரியாது. அடுத்தது, ஆசன பங்கீட்டிலே பிரச்சனை வருகிறது. அந்த ஆசன பங்கீட்டிலே வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முடியாமல் தான் தனித்தனியே போட்டியிடுகிறார்கள். சில இடங்களில் உதாரணத்துக்கு நீங்கள் யோசித்து பாருங்கள். நல்ல யாழ்ப்பாண மாநகர சபை என்று உதாரணத்துக்கு எடுப்போம். எங்களுடைய கட்சியும் தமிழரசு கட்சியும் ஒன்றிணைய வேண்டுமாக இருந்தால் நாங்கள் 48 வேட்பாளர்களை போட்டிருக்கிறோம். தமிழரசு கட்சி 48 வேட்பாளர்களை போட்டிருக்கிறார்கள். ஆகவே ரெண்டும் ஒன்றிணைந்தால் அவர்கள் அரைவாசி, நாங்கள் அரைவாசி பேரை வெளியேற்ற வேண்டி வரும். இதிலே பலர் அவர்களுடைய தீவிர ஆதரவாளர்களாக இருப்பார்கள், பலர் எங்களுடைய தீவிர ஆதரவாளர்களாக இருப்பார்கள். அப்போ நாங்கள் யாரை வெளியில் தள்ளுவது என்ற ஒரு பிரச்சனை எங்களுக்கு வரும். ஒரு எக்ஸ் என்ற வட்டாரத்திலே எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு வேட்பாளரை நாங்கள் நிறுத்த வேண்டி இருக்கும். அவர்களும் தங்களுக்கு ஒரு மிக முக்கியமான வேட்பாளரை வைத்திருப்பார்கள். ஆகவே அவர்களை யாரை இதிலே தவிர்த்து விடுவது என்கின்ற ஒரு பிரச்சனை ஒன்று எழுகின்ற பொழுது ஒன்றாக கேட்க முடியாத சூழ்நிலை. இது ரெண்டு கட்சிக்கு நான் சும்மா உதாரணத்துக்கு சொன்னேன். இதே 4 என்றால் ஒவ்வொருத்தருக்கும் 48 இருக்கிறது. சங்குக்கு 48 இருக்கிறது, சைக்கிளுக்கு 48, எங்களுக்கு 48, வீட்டுக்கு 48. ஒரு வட்டாரத்திலே எல்லாருக்கும் 4 முக்கியமான தீவிரமான ஆதரவாளர்கள் இருப்பார்கள். இதில் யாரை விடுவது, யாரை தெரிவு செய்வது என்கின்ற குளறுபடிகள் இந்த கட்சிகளுக்கு இருக்கிறது. அதனாலே தான் இதை விட தனித்து போட்டியிடுவது பிரயோசனமானது, தங்களுடைய ஆதரவாளர்களை திருப்திப்படுத்திக் கொள்ளலாம் என்கின்ற கூட்டி கழித்தல் கணக்கிலே அவர்கள் போகிறார்கள். சரி, இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் உங்களுடைய கட்சி இப்போது யாழ்ப்பாணத்திலே குறிப்பாக உள்ளாட்சி மன்ற தேர்தலில் இந்த ஆசனங்களை பெற்றிருக்கிறது. ஆட்சி அமைப்பதிலே உதவக்கூடிய அளவிலும் பங்காளிகளாகவும் இருக்கிறீர்கள். உங்களுடைய கட்சியினுடைய விரிவாக்கம் வடக்கு கிழக்கு எங்கும் நகர்த்தப்படுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கிறதா? நாங்கள் தமிழர் தேசியத்தினுடைய தாயக நிலப்பகுதி என்று சொல்லி வடக்கு கிழக்கு குறிப்பிடுகிறோம். ஆனால் இலங்கை தமிழரசு கட்சியை தவிர்த்து ஏனைய கட்சிகள் கிழக்கு மாகாணத்திலே எப்படியான செல்வாக்கு பெற்றிருக்கிறது அல்லது அவர்களுடைய செயற்பாடு என்கிற போது மிகப்பெரிய கேள்விகள் இருந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் கிழக்கை தனித்து விடுகிறோம் என்ற ஒரு ஆபத்தான சமங்கியுடனான கேள்வி இங்கு எழுப்பப்படுகிறது. நிச்சயமாக எங்களுடைய செயற்பாடுகளை நாங்கள் கிழக்கிலே விஸ்தரிப்பதற்கான வேலை திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அங்கு மற்ற கட்சிகளுக்கு கிழக்கிலே காலூன்ற முடியாமல் அல்லது தங்களை பிறப்பிக்க முடியாமல் இருப்பதற்கு ஒரு காரணமும் இருக்கிறது. என்ன காரணம் என்று சொன்னால், கிழக்கு ஒரு அபாயகரமான நிலைமையில் இருக்கிறது. குறிப்பாக உதாரணத்துக்கு அம்பாறையாக இருக்கலாம் அல்லது திருவண்ணாமலையாக இருக்கலாம். அங்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தான் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எங்களுடைய வாக்குகள் சிதறினால் பாராளுமன்ற உறுப்பினரையே இல்லாமல் சென்றுவிடும். குறிப்பாக 2020 பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் சற்று பாருங்கள். அம்பாறையிலே பிரதிநிதித்துவம் கிடைக்கவில்லை. இங்காலே திரு சம்பந்தன் அவர்கள் போட்டியிட்டு இருந்தார். திருவண்ணாமலையிலே வெறும் 129 வாக்குகளை தமிழரசு கட்சி பெற்றிருக்காவிட்டால் அங்கும் பிரதித்துவம் இல்லாமல் போகின்ற நிலைமை ஒன்று இருக்கிறது. ஆகவே தமிழர் தரப்புகளுக்குள் வாக்குகள் பங்கிடப்பட்ட ஆசனங்கள் இல்லாமல் போவதை தவிர்ப்பதற்காக தமிழ் மக்கள் எப்பொழுதும் ஒரு தரப்புக்கே வாக்களிக்கின்ற நிலைமை பெரும்பாலும் இருக்கிறது. அதனாலே மற்ற கட்சிகளுக்கு அங்கு இலகுவாக ஆதிக்கத்தை பெற முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் அங்கு மக்களிடம் இருக்கக்கூடிய அச்சம். தமிழ் பிரதித்துவம் இல்லாமல் போய்விடுமா நாங்கள் பிரிந்து நின்றால்? தாங்கள் காலாகாலமாக தமிழரசு கட்சி அங்கு இருக்கிறது, தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்தது. ஆகவே அந்த தமிழரசு கட்சிக்கு நாங்கள் காலாகாலமாக வாக்களித்த நிலையில் தொடர்ந்தும் அதற்குள் நல்ல ஆப்ஷனை தேடுவோம் என்கின்ற நிலைமையில் தான் அவர்கள் இருக்கிறார்களே தவிர, இன்னும் ஒரு கட்சிக்கு நாங்கள் பிரிந்து வாக்களிப்பதனூடாக பிரதித்துவத்தை இல்லாமல் செய்துவிடக்கூடாது என்கின்ற ஒரு எண்ணப்பாடு கிழக்கு மாகாண மக்களிடம் இருக்கிறது காரணத்தினாலே புதிய கட்சிகளுக்கு மிக இலகுவாக அங்கு செல்வாக்கை பெற்றுக்கொள்வதில் கடினமான தன்மை இருக்கிறது. சரி, அப்படி இருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் இந்த யாழ்ப்பாணத்தினுடைய பக்கம் இருக்கிற போது உங்களுடைய இந்த தேர்தல் ஆசன பங்கீட்டுக்கான கூட்டு இனி வரக்கூடிய காலங்களிலும் தொடருமா? தமிழரசு கட்சியோடு சேர்ந்து பயணிப்பதற்கான எதுகைகள் அல்லது சாத்தியப்பாடுகள் உங்களிடம் இருக்கிறதா? இதுவரை நாங்கள் அதை பற்றி சிந்திக்கவில்லை. இது நல்லூரில் ஆட்சி அமைப்பதற்கான ஒரு இணக்கப்பாடு. அது அடுத்தடுத்த சபைகளிலும் சில வேளைகளில் தொடர்வதற்கான சாத்தியங்கள் இருக்கின்றன. அடுத்தடுத்த சபைகளிலும் நல்லூரில் நாங்கள் உண்மையிலே 6 ஆசனங்களை பெற்ற பொழுதும் அவர்கள் எங்களுக்கு முன்னுரிமை முதல் 2 ஆண்டுகளை தந்திருக்கிறார்கள். ஆகவே நாங்களும் அதுக்கு பிரதி உபகாரமாக சில சபைகளிலே எங்களுடைய ஆதரவை நாங்கள்
வழங்க வேண்டி இருக்கும். அவர்கள் இன்னும் அதை பற்றி கோரவில்லை. கோரினால் நாங்கள் அதை பற்றி பரிசீலிப்போம். இது இந்த தேர்தலிலே ஆட்சி அமைப்பதற்கான அடிப்படையிலான விடயங்களை தவிர இதை தாண்டி மாகாண சபை தேர்தல் ஒன்று நடக்குமாக இருந்தால் நாங்கள் தனித்தனியே போட்டியிடுவது தான் இப்பொழுதான நிலையாக இருக்கிறது, நிலைப்பாடாக இருக்கிறது. அதை பற்றி எந்த பேச்சுவார்த்தைகளும் நாங்கள் இதுவரை மேற்கொள்ளவில்லை. அது அந்த தேர்தல்கள் வருகின்ற காலப்பகுதியிலே நாங்கள் ஏதாவது புரிந்துணர்வுக்கு செல்லலாமா அல்லது இணக்கப்பாடுகளுக்கு வரலாமா என்பது தொடர்பில் நாங்கள் இன்னும் பேசவே இல்லை, அதை பற்றி சிந்திக்கவே இல்லை. அதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சரி, அது காலம் பதில் சொல்ல வேண்டிய ஒரு விடையாக இருக்கலாம். நிச்சயமாக இந்த கேள்வி என்னை பொறுத்தவரை அந்த தேர்தல் அப்படியான மாகாண சபை தேர்தல் வருமாக இருந்தால் அனைத்து தமிழ் கட்சிகளும் பெருமளவிலே ஒன்றுபட வேண்டும். மீண்டும் அந்த ஆசன பங்கீட்டு பிரச்சனை ஒன்று வரத்தான் போகிறது. அதை நீங்கள் மறக்கக்கூடாது அல்லது விளங்கி வைத்திருக்க வேண்டும். என்னை விட நான் நினைக்கவில்லை தமிழர் அரசியலில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த ஆசன பங்கீட்டாலான் பிரச்சனை வருகிறது என்பதை பச்சையாக கதைக்க மாட்டார்கள். அவர்கள் டக்கண்டு கொள்கை என்று விடுவார்கள். ஆனால் உண்மை அதுவல்ல. அதிலும் ஒரு சில விடயங்களிலே இருக்கிறது. ஆனால் இனி யோசித்து பாருங்கள், யாழ்ப்பாண தேர்தல் தொகுதியை எடுத்தால் மாகாண சபையில் 19 பேர் தான் போட்டியிட வேண்டும். 4 கட்சிகளும் ஒன்றாகினால் 4 கட்சிகளுக்கு 4 ஆசனம் 3 ஆசனம் ஒன்று ஒதுக்கப்படைக்குள்ள தங்களோட தீவிரமான ஆதரவாளர்கள் பக்தர்களை கைவிட வேண்டி வரும் என்ற சூழ்நிலையில் அவர்கள் திருப்பி நாங்கள் தனியே போகிறோம் என்றால் அதுக்கு ஏ டீம் பி டீமாக பிரிய வேண்டிய கட்டம் வரும். நீங்கள் சாதாரணமாக கிரிக்கெட் டீம் கொண்டு வச்சுருக்கிறீங்க. நல்ல ஒரு கிரிக்கெட் டீம் 20-30 பேர் இருந்தால் என்னவீங்கள் ஏ அணி பி அணி என்று போடுவீர்கள். அதே மாதிரி தான் இவர்கள் கட்சிகள் ஒன்றாக சேர முடியாத நிலைமையை எதிர்கொள்கின்றார்கள் என்பது தான் மறக்க முடியாத ஒரு உண்மை. ஆக தமிழர்களுடைய தேசிய அரசியல் என்பது வெறுமனே ஆசன பங்கீடுகளில் தான் தங்கி இருக்கிறது. அதிலே தான் ஒரு தோல்வியை நாங்கள் ஒரு கூட்டுணைவில் சந்தித்து இது ஒரு யதார்த்தமான உண்மை. என்னை விட பச்சையாக வேறு தலைவர்கள் பேச மாட்டார்கள். இதை ஒழித்து விளையாடுவார்கள். அவர் கொள்கை சரியில்லை, அவற்றை கொள்கையில் கொஞ்சம் கூடிட்டு இவற்றை கொள்கையில் கொஞ்சம் குறைஞ்சிட்டு மக்களை ஏமாற்றி கொண்டு இருப்பார்கள். ஆனால் நீங்கள் யோசித்து பாருங்கள், இந்த விடயங்களை அவர்கள் சரி செய்ய முடியாமல் தான் திண்டாடுகின்றார்கள். நாங்கள் துரதிர்ஷ்டவசமாக 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஆயுத போராட்டத்தினூடாக எங்களுடைய அரசியல் உரிமையை தேடிய ஒரு இனம் இன்று தேர்தல் அரசியலுக்கூடாக அந்த உரிமை போராட்டத்தை நிலைநாட்ட வேண்டிய கட்டத்தில் தடுமாறி கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. அந்த தேர்தல் அரசியலுக்கூடான தேசிய விடுதலையை நாங்கள் நிலைநாட்டுவது என்பது மிகப்பெரிய சவாலான ஒரு விடயமாக அமைகிறது எங்கள் எல்லோருக்கும். அதை கடந்து சென்றால் தான் எங்களுடைய தேசிய விடுதலையும் சாத்தியமாகும். இதிலே தலைவர்கள் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஆனால் இதுவரை இருக்கக்கூடிய வழிகளை பார்த்தால் அந்த பக்குவத்தன்மையை காண முடியவில்லை. நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ள வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது. இறுதியாக ஒரு கேள்வி, யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய ஒரு சிறப்பான முகாமைத்துவத்தை வெளிப்படுத்தி இருக்கக்கூடியவர் சட்டத்தண்ணி மணிவண்ணன் அவர்கள் என்ற பேச்சு யாழ்ப்பாண மக்களிடம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த தேர்தலிலே திரு மணிவண்ணன் அவர்களால் அந்த தேர்தலில் போட்டியிட முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நேரத்திலே யாழ்ப்பாண மாநகர சபை மணிவண்ணனை இழந்திருக்கிறதா அல்லது மணிவண்ணன் யாழ்ப்பாண மாநகர சபை இழந்து விட்டாரா? மணிவண்ணனே யாழ்ப்பாண மாநகர சபை இழந்திருக்கிறதா இல்லையா என்பது அது மக்கள்தான் தீர்மானிக்க வேண்டிய விடயம். ஆனால் நிச்சயமாக நாங்கள் மாநகரத்தை இழந்திருக்கிறோம் என்பது வெளிப்படையான உண்மை. இதிலே எங்களுடைய கவனீனம் என்பதுக்கு அப்பால் இது நிறைய சதி நடந்திருக்கிறது என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கிறது. சதி என்றால் அவ்வாறான சதி இல்லை, தேர்தல் சட்டங்கள் தொடர்பிலே மிகப்பெரிய குழப்பங்கள் இந்த தேர்தலில் ஏற்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும், நாங்கள் உச்ச நீதிமன்றத்திலும் வழக்கு தாக்கல் செய்தோம், மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலும் வழக்கு தாக்கல் செய்தோம். எங்களுக்கு சொல்லப்பட்ட குறைபாடு, உங்களுடைய மாநகர சபைக்கான விண்ணப்பம் நிராகரிக்கப்படுகிறது என்று சொன்ன குறைபாடு தொடர்பில் நாங்கள் உச்ச நீதிமன்றத்திலே வழக்கை தாக்கல் செய்திருந்தோம். எங்களுடைய வழக்குகள் உச்ச நீதிமன்றத்திலே தள்ளுபடி செய்யப்பட்டன. வேறு சில கட்சிகள், இலங்கையிலே இருக்கக்கூடிய வேறு சில கட்சிகள் இதே காரணத்துக்காக நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்களை கொண்டு போய் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்த பொழுது மேன்முறையீட்டு நீதிமன்றம் அது அவர்களுடைய நிராகரித்தது பிழை என்று தீர்ப்பளித்திருக்கிறது. ஆகவே ஒரு விடயத்துக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் ஒரு விடையையும் உச்ச நீதிமன்றம் இன்னும் ஒரு விடையையும் சொல்லியிருக்கிறது. நாங்கள் மீண்டும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே கொண்டே எங்களுடைய வழக்கை திருப்பி தாக்கல் செய்த பொழுது இப்பொழுது காலதாமதமாகிவிட்டது என்று மேன்முறையீட்டு நீதிமன்றம் எங்களுக்கு சொல்லி எங்களுடைய வழக்கை தள்ளி செய்திருக்கிறது. ஆகவே ஒரு விடய பொருள், ஒவ்வொரு நீதிமன்றம் ஒவ்வொரு தீர்ப்பு, தேர்தல் ஆணையம் ஒரு பொது நிலைப்பாட்டை எடுக்காமல் ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு நிலைப்பாடாக இந்த தேர்தலை மாற்றியமைத்திருக்கிறார். இதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டுமாக இருந்தால், தேர்தல் ஆணையத்திலே அன்று எங்களுடைய கட்சியுடைய
வேட்புமனு நிராகரிக்கப்பட்டு விட்டதுக்கான காரணமாக சொல்லப்பட்ட காரணத்தை அடுத்த நாள் நான் பார்த்த பொழுது அது வேறு காரணமாக இருந்தது. முதல் நாள் எங்களுக்கு சொல்லப்பட்டது உங்களுடைய ஒரு வேட்பாளர் கையொப்பமிடவில்லை, ஒரு வேட்பாளர் அவருடைய சத்தியக்கூட்டிலே கையொப்பமிட மறந்து விட்டார். அப்போ நான் திருப்பி கேட்டேன், சத்தியப்பிரமாண ஆணையாளர் கையெழுத்து வைத்திருக்கிறாரா என்று கேட்ட பொழுது அவர்கள் ஓம் வைத்திருக்கிறார். அடுத்த நாள் நான் சென்று அதை பார்த்த பொழுது வேட்பாளர் கையெழுத்து வைத்திருக்கிறார். சத்தியப்பிரமாண ஆணையாளருடைய கையொப்பத்தை மட்டும் காணவில்லை, ஆனால் அவருடைய ஃப்ராங்க் இருக்கிறது. சத்தியப்பிரமாண ஆணையாளருடைய கையாலே தான் அது நிரப்பப்பட்டும் இருக்கிறது அந்த படிவம். ஆகவே இதிலே என்ன நடந்தது, என்ன மர்மம் என்பது எனக்கு தெரியவில்லை. யாழ் மாநகரம் உங்கள் எல்லோருக்கும் தெரியும், அதை சிங்கள தேசிய கட்சி ஒன்று கைப்பற்ற வேண்டிய முனைப்பிலே இருந்தது. அது எல்லோருக்கும் ஒரு யாழ்ப்பாணத்தினுடைய தலைநகரை மாநகர சபையை கைப்பற்றுவது என்பது வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்களுடைய தலைநகரை கைப்பற்றுவதற்கு சமனான ஒரு விடயம். அதை கைப்பற்ற வேண்டிய முனைப்பிலே பலரும் இருந்தார்கள். அதுக்கு அதிகம் சவாலான தரப்பாக நாங்கள் மாத்திரம்தான் இருந்தோம். யாழ் மாநகர சபையிலே மாநகர சபையை கைப்பற்றுவதற்கு அதிகமான வாய்ப்புகளை கொண்டிருந்த அணியாக எங்களுடைய அணி கருதப்பட்டிருந்தது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அதை விட எங்களுடைய 27 வட்டாரங்களுக்கு நாங்கள் போட்டிருந்த வேட்பாளர்கள் மிகத்தரமான வேட்பாளர்கள். ஆகவே எங்களுடைய தரப்பு சதியாலோ விதியாலோ அகற்றப்பட்டுத்தான் இந்த தேர்தல் நடைபெற்றது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நன்றி திரு மணிவண்ணன் அவர்களே. குறிப்பாக இன்றைய நாள் பேசியிருக்கிறோம் தமிழ் தேசிய அரசியல் தரப்பில் இருக்கக்கூடிய அரசியல் தரப்புகளுடைய நிலைப்பாடுகள் தொடர்பாகவும் தேர்தல் கூட்டுகள் தொடர்பாகவும் நிறைய விடயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நிச்சயமாக தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய அரசியல் தரப்புகள் ஒன்றிணைய வேண்டும். இது தமிழ் மக்களுடைய நீண்டகால ஆசை. இது நிறைவேற்றப்படும் வரை எங்களுக்கான தீர்வுகள் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக தொடர்ந்து கொண்டே இருக்கும். நாங்களும் அதற்கான முனைவுகளையும் முயற்சிகளையும் மேற்கொள்ளலாம். நன்றி மணிவண்ணன் அவர்களே, உங்களுடைய நேரத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி. ஐபிசி நிறுவனத்துக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.